ஹபீபி இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் வெற்றிமாறன், அமீர், மிஷ்கின்னு பல பேர் இந்த படத்த பார்த்துட்டு பலவிதமான பில்டப் குடுத்தாங்க. இவங்கலாம் குடுத்த பில்டப்க்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு போய் பார்த்தா, ஒரு படம் நம்ம பார்த்தோம்னா, அது எந்த அளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில பார்க்கும்போது இந்த படம் என்னுடைய ரொம்ப வருஷ ஏக்கத்த தீர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒரு முஸ்லிம்ஸ் அவங்களோட வீடு எப்படி இருக்கும்? அவங்களோட ஃபங்ஷன்ஸ் எப்படி நடக்கும்? அவங்க வீட்டுக்குள்ள விழா, அந்த மாதிரி ஒரு இன்டீரியர்ல போய் பார்க்கணும். சிட்டில பார்த்துருக்கேன் முஸ்லிம்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட வீடு. பட் இன்டீரியர்ல கிராமத்தில நெறைய பேர் சொல்லுவாங்க. கீழக்கரை ராமநாதபுரத்தில இருக்கிற கீழக்கரையில முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டி அவ்ளோ அழகா ஜாலியா இருக்கும் அந்த ஊர்லாம் அப்படின்னு. நான் அவ்வளோ தூரம் போய் பார்த்ததில்ல. பட் இந்த படம் அப்படியே தென்காசியில கடையநல்லூர்னு இருக்கக்கூடிய பகுதி, தமிழ்நாடு, கேரளா பார்டர்ல அவ்ளோ அழகா அங்க இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்ஸ் எப்படி வாழுறாங்க, அங்க வாழ்வியல் எப்படி இருக்கு, அவங்க எப்படி ஒரு அறத்தோட வாழுறாங்க அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விஷயத்த இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 மணி நேரம் கடையநல்லூர் அந்த ஊர்ல நான் டிராவல் பண்ண மாதிரி ஒரு முஸ்லீம் வீட்டுக்குள்ள இருந்து அவங்க கூடவே வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த 2 1/2 மணி நேரம் இந்த படம் குடுத்ததுங்க. ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இந்த படம் எனக்கு குடுத்துச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த படம் அப்படிங்கிறது நீங்க ஒரு கேஜிஎஃப் மாதிரியோ, இல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு ட்ரிபிள் ஆர் மாரியோ அப்படிலாம் வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த படம் ஒரு புஷ்பா மாதிரி அப்படிலாம் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு நல்ல படம் நான் பார்க்கணும் இந்த வீக்கெண்ட்லனா, டெஃபினட்டா ஃபேமிலியோட போய் பார்க்குற அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு படமாவே இருக்குங்க. நான் சில விஷயம் சொல்றேன் இந்த படத்த பத்தி. இந்த கைத்தறின்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? காஞ்சிபுரம், ஈரோடு சில ஏரியாக்கள்ல தான் அந்த கைத்தறின்னு பண்ணுவாங்க. நெசவு தொழிலாளர்கள். சேலை தயாரிக்கிறது, இந்த ஆடைகள் தயாரிக்கிறதெல்லாம் இல்ல. அது கைத்தறியா இருந்தது. அந்த ஹேண்ட்மேடு கிராஃப்ட்டா இருந்தது. ஹேண்டிகிராஃப்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 90ஸ் அந்த காலகட்டத்தில இந்த படம் 90ஸ்ல தொடங்குது. இந்த 90ஸ் காலகட்டங்கள்ல அப்படியே டிக்ளைன் ஆயிட்டு வருது. அப்புறம் அது என்னன்னா ஹேண்ட்லூம்ல இருந்து பவர்லூமா மாறுது. இந்த கைத்தறியில இருந்து விசைத்தறியா மாறும்பொழுது, இண்டஸ்ட்ரீஸ் வருது, மெஷினரி வருது. இதனால அங்க இருக்கக்கூடிய அந்த கைத்தறி நெசவு தொழில் பண்றவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. அந்த ஊர்ல கடைசியா இருக்கக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறது, கஸ்தூரி ராஜா சாரோட கேரக்டர் யூசுப் பாய்ங்கிற ஒரு கேரக்டர். அவர் தான் அந்த கடைசியா அந்த கைத்தறி அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஏன்னா, வேற வழி இல்ல. விலைவாசி உயருது. அப்பவே வந்து அதிகமா எல்லாம் கல்ஃப் கண்ட்ரிய தேடி போறாங்க வேலைக்காக முஸ்லிம்ஸ் எல்லாம். என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கடைசி கைத்தறி, அந்த அந்த மிஷின் அப்படிங்கிறது அத அந்த வீட்டிலேயே புதைச்சு வச்சுர்றாங்க. அப்படியே அந்த மண்ணோட, அந்த செவுரோட அத வந்து கனெக்ட் பண்ணி வச்சுர்றாங்க. அது கடைசி இதுதான். இது போச்சுன்னா அவ்வளோதான் இந்த தொழிலே முடியுதுங்கிற மாரி அத உடைச்சு எடுக்கிறது, அத காமிச்ச விதம், ப்ராப்பர்ட்டி பேசுது இந்த படத்துல. அது வந்து ஒரு பெரிய விஷயங்க. அதெல்லாம் ரொம்ப கனெக்டிவா இருந்தது. ஓப்பனிங் ஸ்டார்ட்டிங்ல இருந்து இந்த வல்லோனே வல்லோனேன்னு ஒரு சாங்கு, நாகூர் ஹனீஃபா அவருடைய வாய்ஸ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல சாம் சிஎஸ் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. அந்த சாங்கா இருக்கட்டும், அப்புறம் வந்த ஒரு லவ் சாங்கா இருக்கட்டும், ரூஹே ரூஹே சாங்கா இருக்கட்டும், அதெல்லாம் ரஹ்மான் சார் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் வருது. இன்னொரு சாங்கு ஹரிஷ் ராகவேந்திரா சார் "தோழியா என் காதலியான்னு" காதலில் விழுந்தேன் படத்துல பாடுனாருல்ல, அந்த மாரி மனுஷனோட வாய்ஸ திரும்ப கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்ளோ சூப்பரான ஒரு சாங்ஸு. சாம் சிஎஸ் "என்னப்ப நல்லவான்னு" சிவபெருமானுக்கு சாங் போட்டாலும் சரி, இல்ல "வல்லோனே வல்லோனேன்னு" அல்லாஹ்க்கு போட்டாலும், அது வந்து அவ்ளோ கனெக்டிவா இருக்கு. அதுதான் சாம் சிஎஸ் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் கம்போசர் அப்படிங்கிறத இன்னைக்கு தமிழ் சினிமாவுல காட்டுது. அந்த அளவுக்கு மியூசிக் இந்த படத்துல, இந்த கதைக்கு உயிர் சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். இத தாண்டி கஸ்தூரி ராஜா சாரோட ஆக்டிங், முகமது யூசுப், யூசுப் பாயா வாழ்ந்திருக்கிறாரு. அவரு சில இன்டர்வியூலாம் சொன்னாரு. 40 நாள் ஷூட்டிங்ல நான் ஒரு நாவலே எடுத்து முடிச்சுட்டேன், எழுதி முடிச்சுட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீயா, அவ்ளோ ஃப்ரெண்ட்லியா இந்த ஷூட்டிங் வந்து பண்ணாங்க அப்படின்னு. இவ்ளோ விஷயங்கள் இருக்குங்க. இந்த படத்துல பாசிட்டிவ்னு பேசணும்னா, ஒரு வாழை, ஒரு சினிமாட்டோகிராஃபிக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட் அவார்ட் குடுக்கலாம். அவ்ளோ சூப்பரா மகேஷ் முத்துசாமின்னு, மிஷ்கின் சாரோட முந்தைய படங்கள் அஞ்சாதே இந்த படத்துக்குலாம் வந்து கேமராமேன் அவர் தான். அவ்ளோ சூப்பரான ஒரு சினிமாட்டோகிராஃபி. விஷுவலா வந்து டிஃப்ரெண்டான ஷாட்ஸு, ஆங்கிள்ஸு, அத காட்டுன விதம், வயல்வெளி, அந்த மரம், செடி, கொடின்னு எல்லாத்தையும் அவ்ளோ அட்ராக்டிவா கெளம்பி அந்த தென்காசி கடையநல்லூருக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கிணறு, நீச்சல், அருவி, ஆறுன்னு அவ்ளோ அழகான ஒரு லொக்கேஷன். சூப்பரா இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபி. இத தாண்டி ஒரு படமா வந்து பார்த்தோம் அப்படின்னா, மீரா கதிரவன் இந்த படத்தோடைய இயக்குனர். அவள் பெயர் தமிழரசின்னு ஒரு படம் 2009ல பண்ணாரு. அப்புறம் 2017ல விழித்திரைன்னு ஒரு படம் விதார்த்த வச்சு பண்ணாரு. விழித்திரை நான் பார்க்கல. ஆனா நல்ல படம்னு நெறைய பேர் சொன்னாங்க. அவள் பெயர் தமிழரசி நெறைய வாட்டி கேடிவில பார்த்துருக்கேன். சூப்பர் படம். ரொம்ப ஒரு படம். சூப்பர் படம் மீன்ஸ் பெரிய படம் இல்ல. ஆனா நல்ல ஒரு படம். பட் இந்த படம் இவ்ளோ ஒரு கேப்புக்கு அப்புறம் தன்னுடைய 3வது படத்த குடுக்குறாரு. 2026ல. அப்படியே அந்த வாழ்வியலுங்க.
முஸ்லிம்ஸ் இஸ்லாமியர்களுடைய அந்த வாழ்க்கை வாழ்வியல், இறை தூதர் முகமது நபியை பற்றி இன்னும் கூட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். ஏன்னா நபி அப்படிங்கிறவர் சாதாரண ஒரு ஆள், அவர் ஒரு இறை தூதர் மட்டும் ஒரு ஒரு மதத்துக்கானவர் அப்படின்லாம் கிடையாது. அவர் எல்லாருக்குமானவர். இந்த உலகத்தில் அறம் சார்ந்த ஒரு வழியில் வாழக்கூடிய எல்லாருக்குமானவர் அவர். அவர் வெறும் இஸ்லாமியர்களுக்கானவர் மட்டும் கிடையாது. அப்படிப்பட்ட இறை தூதர் முகமது நபியுடைய நிறைய நல்ல விஷயங்கள் இந்த படம் சொல்லியிருக்கு. இன்னும் நிறைய சொல்லலைன்றது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். பட் அடுத்தடுத்த படங்களில் இது மாதிரி படங்கள்லாம் வரணும். ஏன்னா ஒரு கம்யூனிட்டி என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை இது, கைத்தறி விசைத்தறி அங்கே தாண்டி அங்கே கடையநல்லூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும், கல்ஃபில் போய் அப்ராட் உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பாரிஸ் பர்மா பஜார்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் மதுரையில் பார்த்தீங்க, எங்கே வேணால் நீங்கள் உலகத்தில் நம்ம பார்த்தோன்னா ஏதாவது ஒரு தொழில் இஸ்லாமியர்கள் வீட்டில் இருக்க விட பெண்கள் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரம்ஜான் இப்போ பக்ரீத்தெல்லாம் வந்தது. எனக்கு தெரிஞ்ச கசாப் கடைக்காரண்ண அப்பா பையன் எல்லாருமே போயிட்டாங்க. ஆடு உரிக்கணும்னு பிஸி ஆகிட்டாங்க. இப்போ கடையை மூடிட முடியாது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி அவங்க அந்த லேடிஸ் எடுத்து கறியை வெட்டி எடை போட்டு விற்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உழைக்கக்கூடிய ஒரு சமூகத்தை எவ்வளோ காலத்துக்கு வந்து அவங்க மேலே வந்து ஒரு தவறான ஒரு விஷயங்களை சொல்லி 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 அவங்கள வந்து இழிவுபடுத்துது, சிறுமைப்படுத்துறது, எவ்வளோ ஒரு மோசமான செயல் இன்னமும் நடந்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வேலை நடக்கக்கூடிய இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு படம் ஹபீபி அவங்களுடைய வாழ்க்கையை எவ்வளோ அழகான ஒரு படம். சீரியஸாக சொல்கிறேங்க, எனக்கு ரொம்ப கனெக்டிவான ஒரு படம். நான் எனக்கு ரொம்ப நாள் இருந்த ஏக்கத்தை தீர்த்துருச்சு. கண்டிப்பாக தென்காசி கடையநல்லூர் இந்த இடத்துக்கு போய் இந்த படத்தோட லொக்கேஷன்ஸை கண்டிப்பாக சுற்றி பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்திருக்கு இந்த படம் பார்த்த அப்புறம். ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம், மியூசிக்காக இருக்கட்டும், கண்டென்ட் ஓரியன்டாக ஸ்ட்ராங்கான படம். கடைசியில் ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருக்கும். ஹீரோ ரிஷப் பண்ட் மாதிரியே இருப்பார். ஹீரோயின் வந்து ஒரு மலையாளம் ஆக்ட்ரஸ், அவங்களும் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி. டெஃபினட்டாக இப்போ தேட்டரில் ஓடிட்டுருக்கு ஹபீபி. நீங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள், ஃபேமிலியோடு போய் பாருங்கள். எந்த இடத்துல ஒரு முகம் சுழிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்காது. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இது வெறும் முஸ்லீம்களுக்கான படம் இல்லை, எல்லாருக்குமான ஒரு படம். நல்ல சினிமா பார்க்கணுன்னு நினைக்கிற எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க, தேட்டரில் போய் பாருங்கள். இயக்குனர் மீரா கதிரவன் சார், கேப் விடாதீங்க, 7-8 வருஷம்லாம் கேப் விடாதீங்க, இம்மிடியேட்டாக அடுத்த படம் பண்ணுங்கள் சார் அப்படிங்கிறது தான் நான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டாக சொல்லுவேன். ஸோ இந்த படம் வெற்றி படம். 2026 ஹபீபி ஒரு வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம்.